வணக்கம். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நிறைய ஜென்ஸி பற்றி பேசுகிறாங்க. இப்போது நம்ம விஜய் ஜெயிச்சதுலேருந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஜென்ஜியினுடைய ஓட்டு தான் அதெல்லாம், ஜென்ஜி மென்டாலிட்டி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன ஜென்ஜி, ஏதோ செஞ்சி கோட்டையிலேருந்து வந்தவங்களான்னு நினச்சிக்க போகிறாங்க. ஏற்கனவே பழைய ஆட்கள்னாவே பூமர், அவங்களுக்கு விதவிதமாக பேர் வச்சுருக்காங்க. பழைய ஆட்களுக்கு பூமர் மட்டும் இல்லை, எக்கோ சேம்பர் அப்படிலாம் அவங்களுக்கு பேர். எக்கோ சேம்பர்னு சொன்னதையே அவங்க கேட்டுட்ருப்பாங்க, எக்கோ போலன்றது. பூமர்னால் அவங்க திரும்பி அதே இடத்துக்கு தான் வருவாங்க. இப்படி பேர் வச்சுருக்காங்க. ஜென்ஜினா என்ன? ஜென்ரேஷன் ஜெட்டு, அதுதான் ஜென்ஜி. அது 97 பிறந்தவங்க, 2012 வரைக்கும் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தோராயமாக இப்போது ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க ஜென்சி அப்படின்ற அந்த கேட்டகரியில் வருவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு வாய்ப்பு, ஒரு வித்தியாசமான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க பிறக்கும்போதே ஆண்ட்ராய்டு ஃபோனு அல்லது இன்டர்நெட்டு, அவங்களுக்கு வேறு ஒரு பர்கர், பீஸா, இப்படி ஒரு மால், இப்படி ஒரு கல்ச்சரோடு அவங்க பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போதே அவங்க நெல் எங்கே விளையுதுன்னு தெரியாது, அல்லது கடையில் வாங்குறது தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அவங்க எல்லாமே உடனடியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. டைலமாக இருக்காது அவங்களுக்கு. சொல்லப்போனால் அது ஒரு தன்னம்பிக்கையாக கூட அவங்களுக்கு இருக்கும். நமக்கு படிப்படியாக வந்ததுனால வந்த கோளாறு. பூமர்கள் என்று சொல்ப என்னை போன்றவர்களுக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டுட்டு அமெரிக்காவில் ஒரு நண்பர்கிட்ட பேசணும்னா, நான் அதுக்கு ட்ரங்க் கால் போடுற இடமே வேறு ஒரு இடத்துல இருக்கும், சென்னையில். அங்கே போய் நின்றுட்டு லைனில் நின்று அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து ஒரு மணி நேரம் கழித்து லிங்க்கு கிடைக்கும். ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்தி பேசி அது முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒரு கடிதம் எழுதி போட்டு ஒரு 2 மாதம் கழித்து பதில் வரும். இப்படி அந்த பொறுமையெல்லாம் இப்போ இல்லை. இந்த ஜென்சின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பிறந்தவங்க. எல்லாமே ஜாலி. கேக் வெட்டி அந்த கேக்கை முகத்தில் பூசின்னு கொண்டாடுறது தான் அவங்களுக்கு தினம் தினம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அவங்களுக்கு புரட்சினா நம்ம மாவோயிஸ்ட்டுகள் போல் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்க போகுது அப்படிலாம் கிடையாது. சுதந்திரத்துக்கு போகிற அவங்களுக்கும் புரட்சி மனப்பான்மை வரும். அதே நேரத்தில் ரொம்ப சடனாகவே அதெல்லாம் சரிப்பட்டு வராது விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே விளைவிக்கவும் அவங்களுக்கு தெரியும். அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாத ஒரு மனிதர்களாக அவங்க இருக்காங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸா மைனஸா இதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்க போகுது. ஜென்ஜி என்பது ஒரு புது மனித வகையாக இப்போ பார்க்கப்படுது உலகத்தில். அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்போ கிரீன்விச் நேரம்னா அது லண்டனில் ஒரு இடத்துல அது ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து அந்த நேரத்தை கணக்கிடுறாங்கன்னு. அல்லது சென்னை எங்கேருந்து அளக்கப்படுதுன்னா அது அந்த மன்றோ சிலைக்கு பக்கத்தில் 0ன்னு ஒரு கல் இருக்குது, அங்கேருந்து தான் சென்னையை அளக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஜென்சிக்கு அப்படி கிடையாது. அவங்களிலேருந்து தான் அவங்க அளக்குறாங்க. அவங்க உலகமே அவங்கக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு வித்தியாசமான மனப்போக்கு. நீங்கள் எதுனா அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. இது அன்னையிலேருந்து பார்க்குறாங்க உலகத்தை. அவங்க இடத்துலேருந்து தான் உலகத்தை அளக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் கேட்டார் என்கிட்ட, நான் ஜூனியர் விடனில் ஒர்க் பண்ணும்போது, சார் கலைஞர் நடப்பாரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் கலைஞர் நடக்கிறதே அவர் பார்த்ததே இல்லை, வீல் சேர்லேயே பார்த்து வளர்ந்தவர். அவர் திடீர்னு கலைஞர் நடப்பாரா சார், அவர் நடக்கிற மாதிரி ஒன்று போடுறாங்களே, அது என்ன ஏஐயில் பண்ணதா மாதிரி அவருக்கு சந்தேகமே வந்துச்சு. அப்புறம் இல்லைங்க, கலைஞர் நடந்துட்டு தான் இருந்தார், இப்போ தான் ஒரு 10 வருஷமாக அவர் வீல் சேரில் இருக்கார், 5 வருஷமாக தான் வீல் சேரில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்க உலகம் அங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்று. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் ஒரு சில நன்மை இருக்குது. பழங்கதை பேசிட்டு எதுக்கு எடுத்தாலும் பழங்கதை சொல்கிறதுல இருந்து ஆரம்பித்து இது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பழசை ஒதுக்கிட்டு, பழைய வரலாறை ஒதுக்கிட்டு ஒன்றத்தை பார்க்க முடியுமான்றதும் தெரியல. இன்றைக்கி நிலைமையில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த ஜென்ஜி என்ற அந்த மனப்பான்மை இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? அது ஒரு தொழில்நுட்ப கோளாறா
அல்லது வந்து ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியா? இதை காலம்தான் தீர்மானிக்கணும். காலம் பதில் சொல்லும். இந்த இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.